17 பாஸ்ட் அவுட். பட் நான் ஆனால் 17ல முடிக்கவே இல்லை. ஆக்சுவலி அரியர் இருந்துச்சு. அரியர் இருந்து 18ல தான் நான் கிளியரே பண்ணினேன். கொரோனா டைமில் வீட்லேயும் கொரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளால் எதுக்குமே ஃபோக்கஸே பண்ண முடியும். ஸோ அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா நடுவில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதில் லெக்கில் வந்து லிகமெண்ட் டேர் இருந்ததுனால ஒரு ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஒரு லெத்தாஜிக் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டதுனால மெயின்ஸும் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மெயின்ஸுக்கு ரொம்ப பெரிய கேப். கட் ஆஃப்க்கும் எனக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். போன தடவை எஸ்பிஐ எழுதிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு எக்ஸாமில் கூட நான் வெளியே வந்ததே கிடையாது. ஐபிபிஎஸ் பிஓலையும் சரி, எஸ்பிஐ பிஓலையும் சரி, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஹாய் ஆல், வெல்கம் டு கைட்லிஸ்ட் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இது யாரோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட யூடியூப்லேயும் கோட் கைட்லி தமிழில் பார்த்துருப்பீங்க, சிடபிள்யூஜியில் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் கோட் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைவ் கிளாஸஸில், வீடியோ சொல்யூஷனில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. நம்மளோட ராஜ்மோகன் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி சக்ஸஸ் பண்ணி இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காரு. அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம உங்களுக்கு கொடுத்தா வந்து கிளியர் பண்ணவங்களுக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும், கிளியர் பண்ணாதவங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு அவர் கிளியர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன் ராஜ்மோகன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் நம்ம கேட்குற மாதிரி அவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக எல்லாரும் கேட்குற மாதிரி தான் ராஜ்மோகன். கிளியர் பண்ணிட்டீங்க, எல்லாரும் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ பேங்கிங்குள்ளே வரணும்னு ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் காலேஜ் இல்லை நீங்கள் காலேஜோட ஜாயின் பண்ணது அதில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்மால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. நான் இப்போது பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்து தான் இருப்பாங்க. அதே மாதிரி நானும் ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், சிவில் என்னோடது. காலேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2013 to 17 இங்கே ஈரோடு கிட்ட இருக்கிற ஐஆர்டிடியில் தான் படித்தேன். ஸோ முடித்ததும் 17 பாஸ்ட் அவுட்டு. பட் நான் ஆனால் 17ல முடிக்கவே இல்லை. ஆக்சுவலி அரியர் இருந்துச்சு. அரியர் இருந்து 18ல தான் நான் கிளியரே பண்ணினேன். அரியர் வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அதே மாதிரி அரியர் இருந்ததுனால முடிச்சதுமே வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. ஸோ முடிச்சதும் 2 monthsலேயே நான் போய் ஜாப் சர்ச் பண்ணி சென்னையில் வந்துட்டு சைட் இன்ஜினியராக போயிட்டு ஒர்க் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சிவில் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே வந்துட்டு 1 year கிட்ட 1.5 years கிட்ட நான் ஒர்க் பண்ணேன் சென்னையில். ஸோ அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆனதில் லெக்கில் வந்து லிகமெண்ட் டேர் இருந்ததுனால ஒரு 2-3 months வந்து பெட் ரிட்டன் போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆமாம், பெட் ரிட்டன்னா வீட்டிலேயே தான் இருக்க முடியும், வெளியில் பெருசாக போக முடியாது, அந்த மாதிரி கொஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்போ இருக்கும்போது தான் வந்துட்டு இதே வேணாம், வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஜாப் போங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறத பார்த்துருக்கேன். நம்ம கூட படித்தவங்க நிறைய பேர் பண்ணாங்க. வீட்லேயும் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வீட்டில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த வேலை வேணாம். ஆமாம், அப்படி. ஸோ அப்படி கரெக்டாக அதுதானே கரெக்டாக. அது ஒன்று, அது போனால் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் சொன்னதுனால சரி ஓகே, சரி சொல்கிறாங்க, சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா சர்ச் பண்ணல. எனக்கு ஆப்டாக வந்து பேங்கிங் ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அதோட பேட்டர்ன் இனிஷியலாகவே சூஸ் பண்ணிட்டீங்க. பேங்கிங் இனிஷியலாகவே சூஸ் பண்ணி எக்ஸாம் டிஎன்பிசி அப்படி கம்பேர் பண்ணும்போது பேங்கிங் சூஸ் பண்ண. எனக்கு ஆப்டிடியூட்ல மேக்ஸில் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அது பேசிக்காகவே வரும். அதனால கொஞ்சம் அது நமக்கு சூட் ஆகுங்கிறதுனால அதே தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதை தான் நான் டைரெக்டாக சூஸ் பண்ணேன் ஆப்டே. சரி சரி சரி. அதனால தான் பேங்கிங்குள்ளே நான் வந்து. எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் 2019 ஜூன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். 18ல அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒரு அதுக்கப்புறம் 1 year பக்கம் அப்படியே போயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ 19ல தான் நான் என்னோட இதையே ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி எந்த மீடியம்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? அதான் எல்லாரோட கொஸ்டினும் அதுவாக தான் இருக்க போகுது. எதில் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆன்லைனா ஆஃப்லைனா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் தான் போயிட்டு நான் ஜாயின் பண்ணி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்துட்டு எங்கள் மாமா மூலிமா அவங்க சஜஸ்ட் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச கான்டாக்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணவங்க அங்கே ரெஃபர் பண்ணாங்க அந்த ஆஃப்லைன் இன்ஸ்டியூட். ஸோ அந்த ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இனிஷியலாக.
வேற எதுவுமே தெரியாது. பேங்கிங் நமக்கு கரெக்டா இருக்குன்னு பேட்டர்ன் பார்த்து ஆப்டிடியூட் இருக்குன்னு உடனே நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, எப்படினாலும் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எப்படினாலும் ஒரு இன்ஸ்டியூட்ல போயிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிளாஸஸ், அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஆமா. அந்த கிளாஸஸ் எவ்வளவு நாள் உங்களுக்கு போச்சு? இனிஷியலா ஃபவுண்டேஷன் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 45 days போனுச்சு. பேசிக்கா 45 days. அந்த 45 daysல நீங்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாமே எல்லாம் 45 daysல லேர்ன் பண்ணிக்கல. பேங்கிங்னா என்ன, எத்தனை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எக்ஸாம்ஸ் வரும், எப்படி ப்ராசஸ், அப்புறம் ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன டாபிக்ஸ், என்னென்ன பேட்டர்ன், எப்படி கேட்பாங்க, இதெல்லாம் என்னால் அந்த 45 daysல லேர்ன் பண்ணி முடிச்சு. பேசிக்கா என்னவோ அதை லேர்ன் பண்ணியாச்சு. அதை வந்து அங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளவுதான். ஆமா. மெயின்ஸ் லெவலுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? மெயின்ஸ் லெவலுக்குலாம் அப்ப எதுவுமே லேர்னிங்ஸ்லாம் இல்ல. ஒன்லி லேர்னிங்ஸ் இல்ல. அங்க இருந்ததா மெயின்ஸ் லெவலுக்கு உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியற அளவுக்கு அங்க ஏதாவது சோர்ஸ் இருந்ததா அந்த ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட்ல? இல்ல, அப்போ இல்ல. ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு மட்டும் தான் இருந்தது. மெயின்ஸ் லெவலுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு இல்ல. ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல இல்ல. எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? அப்பியர் ஆக ஸ்டார்ட். அப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணப்பயே அந்த அப்ளிகேஷன் டேட் இருந்துச்சு. அப்பயே நாங்க அப்ளை பண்ணி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து என்னது ஆர்ஆர்பி கிளர்க். ஆர்ஆர்பி கிளர்க் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஓகே, கிளியர் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இதுலயே ப்ரிலிம்ஸ் அப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, அதான் நீங்க சொன்னீங்க ஆப்டிட்யூட்ல இன்ட்ரெஸ்ட்ங்கறனால நீங்க நல்லா கிளியர் பண்ணிட்டேன். அந்த ஒரு 2 months கேப்ஸ்ல ரீசனிங் நல்லா பிராக்டீஸ். கட் ஆஃப் விட ஏதாவது அதிகமா ஸ்கோர் பண்ணிருந்தீங்களா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஓகே சரி. ஓகே, என்ன क्वेश्चंस அப்படினா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. அந்த இயர்ல அப்கமிங் வந்த ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணீங்களா? இல்ல ஏதாவது கிளியர் பண்ணாம போனீங்களா? ஏதாவது எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகாம போனீங்க, இந்த எக்ஸாம்ல வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, அதுக்கப்புறம் அந்த அப்பியர் ஆகாம எதுவும் போகல. எல்லாமே அப்பியர் ஆன ப்ரிலிம்ஸ் எல்லாமே நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்பியர் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இவ்வளவுதான். எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணீங்க? எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணேன். IBPS PO, IBPS SBI PO. SBI அப்போ தாண்டி தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ SBI நான் அப்ளையே பண்ணல. அப்போ வந்து ஆக்சுவலா SBI கொஞ்சம் முன்னாடியே வந்துரும். எப்பயும் அப்ளை பண்ணவே இல்ல. அப்போ SBI எழுதவே இல்ல. மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்க? மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் நான். மெயின்ஸ்ல உங்களுக்கு ஸ்கோர் எப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்ததா, இல்ல ரொம்ப மேஜரான டிஃபரன்ஸ் இருந்ததா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கு அங்க பெருசா எந்த இதுவுமே இல்ல, சோர்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னீங்க. மெயின்ஸ்க்கு ரொம்ப பெரிய கேப். கட் ஆஃப்க்கும் எனக்குமே பயங்கர டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஒரு லெத்தாஜிக் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டதுனால மெயின்ஸும் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பெருசாக எஃபர்ட் போடவே இல்லை மெயின்ஸுக்கு. எல்லாரும் போல இருந்திருக்கீங்க. ஆமாம். ப்ரிலிம்ஸ் ஆனால் கிளியர் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் குவான்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுனால குவான்ஸை கிளியர் பண்ணிட்டீங்க. மற்றபடி எப்படி படிக்கணும், மெயின்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லாம நீங்க வந்து இருந்திருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட். அதுதானே பண்ணிருக்கீங்க. ஓகே சரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு கேட்டா 2019 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 5 years ஆயிடுச்சு இப்போ. சோ இந்த என்ன ஆச்சு இன் பிட்வீன்? சோ அந்த 19 அப்படியே முடிஞ்சதும் அதுக்கப்புறம் 2020ல SBI மட்டும் அப்ளை பண்ணிருந்தோம். கரெக்டா கொரோனாவும் வந்துருச்சு. ஸோ SBI கிளர்க் மட்டும் தான் அப்ளை பண்ணி ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் தான் இருந்தேன். அந்த இயர் எந்த எக்ஸாமும் எழுத முடியல. ஏன்னா வீட்லயும் வந்து கொரோனா. அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டிடியூட் போனீங்களா? போகல. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் இப்போ வரைக்கும் இன்ஸ்டிடியூட் போனது இல்ல. ஓகே. அந்த என்னாச்சு அந்த கொரோனா டைம்ல வீட்லயும் கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சு வீட்ல பேரண்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளால எதுக்குமே ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்து ஒரே டைம்ல தனித்தனியா மாறி மாறி வரும்போது நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆனதுனால அதுதான் இப்போ அதை பார்த்துட்டு இருந்ததுனால நம்மளால ஒரு ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா படிக்கவே முடியல. கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஃபீல்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இதே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா பயங்கர பீக் டைம், புதுசு, என்ன ஆகும் ஏதாகும் யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது அப்போலாம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அந்த இயர் வந்து அப்ப அந்த SBI கிளர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த SBI கிளர்க் ரிசல்ட் வந்து ஒரு 10 days தான் டைம். 10 daysல ஞாபகம் இருக்கு. ஆமா. ஓகே, அது எழுதுனீங்களா? சும்மா சரி போய் எழுதி அப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கியூர் ஆனாங்க. சரி சும்மாவாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சரின்னு போய் மட்டும். அந்த இயர்ல ஆர்ஆர்பி கிளர்க் PO எல்லாம் எக்ஸாம் நடந்தது, அது எழுதுனீங்களா? அதான் இந்த இதுல நான் எதுவுமே அப்ளை பண்ணல, அப்ளையே பண்ணல. ஓ, எக்ஸாம்ஸே எழுதல. SBI கிளர்க் அந்த இது மட்டும் தான் போனீங்க. ஓகே. 2020 அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகே. 2021 செகண்ட் வேவ் வரைக்குமே எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நார்மல். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த இஷ்யூ இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய டைம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்றதுக்கு, படிக்கிறதுக்குலாம். இந்த கோவிட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டைம் அது மெயின்ஸ்ல வந்து லேகா இருக்கேன், எப்படி என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் யூடியூபை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அந்த டைம்ல ஃப்ரீயா அந்த கோர்சஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்து அதை ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்களா மெயின்ஸுக்காக? இந்த கியூர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அப்போ
வீட்டில் இருக்கும்போது சரி நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம் அதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்ம மெயின்ஸில் லேக் ஆகுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ அப்போ யூடியூப் நல்லா எல்லா வீட்டிலே இருக்கிறதுனால எல்லாருக்கும் யூடியூப் சோர்சஸ் கொடுத்தாங்க. எனக்கு சீனியர்ஸ் ஆல்ரெடி படித்தவங்க ஒர்க் போனவங்க அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது நிறைய மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், சரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு யூடியூப் சோர்சஸ்ஸு நமக்கு நிறையா பிடிஎஃப்லாம் கிடச்சிது. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணேன்னா டாபிக் வைஸ் ஸோ எதில் லேகாக இருக்குமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த கொரோனா பீரியட் அந்த கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி ஸ்ட்ராங் பண்ண வச்சது. ஆக்சுவலாக இன்னொரு கொஸ்டின் எனக்கு ஸ்ட்ராங் பண்ணுன்றீங்க. இப்போ ப்ரிலிம்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ்லேயே ஃபெயில் ஆயிடுறேன், மெயின்ஸ்லையுமே நான் இங்கிலீஷ்ல ரொம்ப லோவா ஸ்கோர் பண்றேன் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்க? இங்கிலீஷ்ல வந்து உங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுதுக்கு என்ன ரீசனா இருந்தது? இங்கிலீஷ்ல 5 இயர்ஸ் ஜேர்னின் போது நீங்க இங்கிலீஷ்ல ஆவரேஜ் கொஞ்சம் பர்ஃபார்மர் மாதிரி தான் தெரியுது, பிலோ ஆவரேஜ் மாதிரி தெரியல, ஆவரேஜ் மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்போ இங்கிலீஷை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்கல்ல? இப்போ ரொம்ப இங்கிலீஷ் கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேப்பர் ரீடிங் பண்ணுங்க. பேப்பர் ரீடிங்கிறது சும்மா வந்து வொக்கேப்ஸ் படிக்கிறதுக்காக இல்லை, அதை படித்து அந்த மீனிங்கை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் பேப்பர் ரீடிங்கை படிக்க சொல்கிறது. வொக்கேப்ஸை விட பேப்பர் ரீடிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக படித்து புரிஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த டைம்குள்ளே தானே நம்ம போட முடியும். கண்டிப்பாக அதுக்காக தான் பேப்பர் படிக்க சொல்லுது. வொக்கேப்ஸை விட அதுதான் ஹெல்ப் பண்ணும். பேப்பர் ரெகுலராக பேப்பர் படிக்கணும். இனிஷியலாக புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஏதாவது உங்களுக்கு புதுசாக படிக்கும்போது அப்படிதான் அவங்களும் ஃபாலோ பண்ணி புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா எந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேப்பரில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ ஒரு சின்ன நியூஸாக இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு அதில் அந்த என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சிக்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஒரு 10 days ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அதில் பயங்கர சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும். கிராமர்லாம் கொஞ்சம் சின்ன இது யூடியூப் நிறைய சோர்சஸ் இருக்குது, அதில் பார்த்து நீங்கள் யூடியூப்ல நீங்கள் ஒரு சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, நிறைய சோர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எதில் நமக்கு செட் ஆகுதோ அது. யூடியூப்னா யூடியூப் பிடிஎஃப்ல இந்த பிடிஎஃப் நல்லா இருக்குன்னா நான் அதை பார்ப்பேன். பே பண்ணி கூட வாங்கி பார்ப்பீங்க. பே பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கு. பே பண்ணி வாங்கியிருக்கீங்களா? நான் பே பண்ணி இதுலேயே நிறைய சோர்சஸ் இருக்கு, இதுக்கே கரெக்டாக இருக்கும்போது பெருசாக பே பண்ணி நான் வாங்கினது இல்லை. அதாவது பிடிஎஃப்லாம் சொல்கிறேன். பிடிஎஃப் வந்துட்டு மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி மெயின்ஸில் வந்துட்டு இன்னும் நமக்கு வந்து எக்ஸாம் லெவலை விட கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ அங்கே இருந்தால் தான் எக்ஸாம் போகும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்னது நம்ம கைட்லியில் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் சொன்னப்போ பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வேற எதுலையும் வாங்கியிருந்தீங்களா? அது மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன், வேற இதுலலாம் நான் பெருசாக வாங்கவே இல்லை. இங்கே வீடியோக்காக இல்லை, வீடியோக்காக இல்லை, நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நீங்கள், பரவாயில்ல சொல்லலாம். நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணது யூடியூப். ப்ராக்டிஸ்க்காக எனக்கு வந்து பிடிஎஃப் தான் தேவை. நான் பிடிஎஃப்ல ஒர்க் அவுட் பண்ணாதான் நமக்கு அது புரியும், கைக்கு வருங்கிறதுனால நான் பண்டில் பிடிஎஃப் தான் மெயினாக அப்போ நான் பர்ச்சேஸ். எதுக்காக? குவான்ஸ் ரீசனிங்காக நான் வாங்கியிருக்கேன். குவான்ஸ் ரீசனிங்காக கொஞ்சம் நல்லா டஃப்னஸ் லெவல் அதிகமா இருக்கும். எனக்கு வந்து உங்களுக்கு வந்து டஃப்பா வேணுங்கிறதுக்காக நான் பண்டில் பிடிஎஃப் வாங்கினேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து ரொம்ப டஃப்பாவே இருந்திருக்கு. ஏன்னா இதுல ஃப்ரீ டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது போடும்போது மார்க் வரல. அதை வச்சுதான் அதுல டஃப்னஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லி தான் நான் அது வாங்கினேன். அதே மாதிரி இப்போ குவான்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து குவான்ஸ் வந்து எனக்கு டஃப்பா இருக்கு, குவான்ஸ் தான் என்னால ஸ்கோர் பண்ண முடியல. நீங்க குவான்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வருங்கிறீங்க. அதுக்கு வந்து எந்த மாதிரி சோர்ஸை ஃபாலோ பண்ணலாம்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சோர்சஸ் இருந்தா சொல்லுங்க. குவான்ஸ் வந்து ப்ளஸ் வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணா அந்த ரெகுலரா இம்ப்ரூவ் ஆகும்? இந்த எல்லா டாபிக்கும் படிக்கணுமா, இல்ல இந்த டாபிக் மட்டும் படிச்சா ஸ்கோர் அதிகமாக ஆகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? குவான்ஸ்ல வந்து மெயினா நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாருமே கால்குலேஷன் ஸ்பீட் கம்பல்சரி இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலா எல்லா சம்ஸ்லயும் நமக்கு கால்குலேஷன் போட தான். கண்டிப்பா கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணலே அதில் நிறைய டைம் சேவ் ஆகும். அது வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் சரி, மெயின்ஸ் லெவல்லையும் சரி. நிறைய பேர் நம்ம கான்செப்ட் படித்து போட்டால் போதும் வந்துரும்னு நினைக்கிறாங்க. அதை விட முக்கியம் ரொம்ப கால்குலேஷன் ஸ்பீடு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாமில் கால்குலேஷன் ஸ்பீடு இருக்கிற இது இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும். பட் நம்ம அதை போட போகும்போது டைம் ஆகும்போது உங்களால் அப்ளிகேஷன் வந்து டச் பண்ணி போட்டிருக்கவே முடியாமல் இருந்திருக்கும். கம்மியாக தான் அட்டம் பண்ணியிருக்கோம். ஏன்னா கால்குலேஷன் ஸ்பீட் அவங்களுக்கு இருக்காது. அதனால வந்து அவங்க கொஞ்சம் டஃப்பா இருந்தாலுமே இந்த கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு அவங்களால அதிகமா டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி போட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கால்குலேஷன் ஸ்பீடுக்கு நீங்க வந்து ரெகுலரா வந்துட்டு நிறைய இது யூடியூப்ல பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக், இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோஸ் அவங்க கொடுத்துருக்கிறது இருக்கு. ஓகே, யூடியூப்ல இருக்கும். அது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி போடுறது?
டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷனே வந்துட்டு ஒரு டைமர் செட் பண்ணி இவ்வளோ நிமிஷத்தில் போடணும், இவ்வளோ இதில் நீங்கள் போடும்போது ஒரு செட் ஆஃப் டைமில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் போடும்போது அதை விட சீக்கிரமாக போடணும். இன்னொன்று ஒரு மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக இப்போ ஒரு 25x12 அப்படின்னா உட்காந்து பென் அண்ட் பேப்பர் எடுக்காமல் 25x10 250 ப்ளஸ் ஒரு 50 300 அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன இது நீங்கள் பண்ணிட்டு அதை ஒவ்வொரு டைம் வேறு சம்ஸ் போடும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ப்ராக்டிஸ் ஆகும். பார்த்துட்டு மட்டும் போகக்கூடாது, சும்மா லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த டெஸ்ட்டில் போடும்போது அதை டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ண ப்ராக்டிஸ் ஆகும். அப்படிதான் பண்ணணும். அடுத்தது நிறைய விஷயம் இருக்குது, நம்ம என்ன எப்படி படிக்கணும்னு கேட்கலாம். இருந்தாலுமே நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க. 5 இயர்ஸ்னும் போது நிறைய எக்ஸாம்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு 40+ அட்டன் பண்ணியிருப்பீங்களா? ஞாபகம் இருக்கா? எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 40+ இருக்கும். எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு ஞாபகம் இல்லை, 40+ இருக்கும். இதில் கிளியர் பண்ணாமல் போன எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரிலிம்ஸ்? SBI PO ப்ரிலிம்ஸ் மட்டும் ஒன் டைம் வந்து கிளியர் பண்ணலை. SBI PO. ஓகே. IBPS PO எல்லா டைமுமே IBPS POவும் கிளியர் பண்ணியிருக்கேன். கிளியர் பண்ணி மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க? மெயின்ஸ் வரைக்குமே போயிருக்கேன். ஓகே. அப்புறம் மெயின்ஸ் எதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா மெயின்ஸ் வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சது இப்போ RRB கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியர் அலாட்மெண்ட் வந்தது இதுவாக தான் இருக்கும். அப்போ PO ஏதாவது கிளியர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? PO வந்து அந்த எவ்வளோ இன்டர்வியூ போயிருக்கீங்க டோட்டலாக? RRB PO வந்து 2 இன்டர்வியூஸ் போயிருக்கேன். ஓகே. IBPS PO ஆல்ரெடி 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். SBI PO ஒரு இன்டர்வியூ, அப்புறம் ECGC PO ஒரு இன்டர்வியூ. ECGC PO அட்டன் பண்ணி ECGC POவும் ஒரு தடவை 2022ல வந்தப்போ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ போயிருக்கேன். ECGC PO. இவ்வளோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு ஒரு 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. சரி. அந்த ஏன் இவ்வளோ இன்டர்வியூ போயுமே கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எழுதின ஃபர்ஸ்ட் எக்ஸாம் RRB PO கிளர்க் அப்போ கிளியர் பண்ணிட்டேன். IBPS POவும் கிளியர் பண்ணேன். அப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரோட கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, இவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியுமே கிளியர் பண்ண முடியும் போது நீங்கள் ஏன்னா வந்து மெயின்ஸ்க்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாரோட கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும். இன்டர்வியூவில் உங்களோட மார்க் கம்மியாயிடுச்சா இல்லை வந்து ரிட்டர்னில் மார்க் கம்மியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க. மெயின்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்டர்வியூவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RRB PO பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகும்போது கட் ஆஃப் விட ஒரு 2 மார்க்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ மெயின்ஸ் ஸ்கோர் தான் ரொம்ப கம்மி. IBPS POவும் அதே தான். பட் IBPS POவில் வந்து என்னென்னா நீங்கள் இன்டர்வியூ மெயின் ஸ்கோரை விட 1 மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலும் நோ ப்ராப்ளம். இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணவே முடியும். அப்போ வந்து எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இதே RRB POவில் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. வருஷமா இருந்துட்டு தானே இருக்கு. அது இந்த ஸ்ட்ராட்டஜி பல வருஷமா ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ RRB PO பொறுத்த வரைக்கும் நம்ம கட் ஆஃபை விட கண்டிப்பா ஒரு 10 to 15 மார்க்ஸ் அதிகமா எடுத்தாதான் வந்துட்டு ஒரு ஆவரேஜா பண்ணா கூட இன்டர்வியூல கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. IBPS POல அந்த மாதிரி IBPS POலையும் சரி SBI POலையும் சரி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணாலுமே கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஆக்சுவலா அதுவுமே என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் போன இன்டர்வியூ அப்போ அவர் அந்த மாதிரி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. அதுதான் இப்போ நாமளே நிறைய சொல்றோம் அவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்கு ரியாலிட்டின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு கிளியர் பண்ண நீங்க அதை சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய கன்வே ஆகும் இல்லையா? நாங்க ஒரே இன்டர்வியூ தான் போறோம், ஆனா என் ஃப்ரெண்டு கிளியர் பண்ணான். அப்போதான் எனக்கு தெரியும். ஸோ இன்டர்வியூல அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும். 19 கிட்ட அவன் ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் விட ஒரு 0.75 தான் அதிகம். ஆனா 19 எடுத்து கிளியர் பண்ண இன்டர்வியூல 19 எடுத்தாங்க. எந்த இன்டர்வியூல? IBPS PO இன்டர்வியூல. ஓகே. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸோ இன்டர்வியூல நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மெயின்ஸ் முடிஞ்சதும் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம டெய்லி கொஞ்சம் டைம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணி பண்ணனாலே நல்லா கண்டிப்பா பண்ண முடியும். சொல்றதை பார்த்தா 2021 இருந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. 2024 ஆயிடுச்சு. இந்த கேப்ல எப்படினாலும் இவ்வளவு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க, மெயின்ஸ் போயிருக்கீங்க. உங்களை வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு என்ன கேட்டால் மேபி இந்த பிளாட்ஃபார்மே நமக்கு வேண்டாம், இது நம்மளால கிளியர் பண்ண முடியாது, வெளியே போயிடலாம் அப்படின்னு நிறைய நீங்கள் லேக் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. RRB PO கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, புதுசாக எழுதினவங்களாம் இருப்பாங்க, PO கிளர்க்காக இருக்கட்டும் கிளியர் ஆகாமல் இருக்கும். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? அதுக்காக ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல யார்கிட்டயாவது பேசுவீங்களா? உங்களுக்கு கைடன்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்ல, நம்ம சீனியர்ஸ்ட் தான். இப்போ ஆல்ரெடி முடிச்சவங்க, ஒர்க் பண்றவங்க, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். அவங்க வந்து நம்ம என்ன நம்ம கூட கைடன்ஸ்ல மென்டரா இருக்கவங்க கிட்ட அவங்க கிட்ட கேட்கும்போது ஸோ என்ன தப்பு பண்ணோம், என்ன ஆச்சு, என்ன நம்ம இதை வச்சு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது அதை பண்ண வேணாம். இன்னொன்று அவங்களே நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதுல இருந்து வந்துட வேணாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம்,
அவங்க கண்டிப்பா தான் சொல்லுவாங்க. முடியும். நீங்க கேட்கும் போதெல்லாம் நீ அதை விட்டு போயிருன்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே இது வரைக்கும் ஒரு தடவை கூட போதும் விட்டுரு வேணாம் வேற இது அப்படின்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இவ்வளவு தூரம் வந்துட்ட முடியும், இன்னும் கொஞ்சம் தான், கண்டிப்பா வந்துரும் அதே தான் அவங்களுடைய வேர்ட்ஸா இருக்கு. யாரும் விட்டுட்டு வந்துரு வேணாம் வேற பாத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட இன்னைய வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதுவே பெரிய மோட்டிவேஷன். அதுவே இதுதான். நம்ம போலாம்னு நினைச்சா கூட அவங்களே பேசி உங்களை மைண்ட் மாத்தி திருப்பி படிக்க வச்சிருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாம இருந்தா கூட அப்ளை பண்ண வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி சர்க்கிள் பீப்புள்ஸ் அவங்க கூட வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகே, இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நான்லாம் என்ன பண்ணேன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது எனக்கு வந்து அமௌண்ட் ஃபீஸ் பே பண்றதுக்கே அமௌண்ட் இருக்காது. நான் வீட்டை டிபெண்ட் பண்ணிருக்க கூடாதுன்றதுக்காக பார்ட் டைம்ல நிறைய ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அதேதான் பண்ணிருக்கீங்களா? நானும் சரி இவ்வளோ நாள் ஜேர்னி ஸ்டார்ட் ஐ மீன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருஷம் இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் தான் இருக்க போகிறோங்கிறதுனால ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. சென்டர் வேறு வேறு இடத்துல போடுறாங்க. நிறைய எக்ஸாம்ஸ்னால் இந்த வெறும் 6 எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு நடுவில் பிஓஐ கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் வந்திருக்கு, நிறையா இன்சூரன்ஸ் வருது, எல்ஐசி வருது. எல்லாமே வரும்போது இது மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் இல்லை, எல்லாமே எழுதி தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேரும் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஃபினான்ஷியலாக நான் வந்து டிபெண்டாக இருக்கக்கூடாதுங்கிறனால நானும் சேம் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தேன். பட் அந்த ஒர்க் வந்து என்னுடைய ஸ்டடியை டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபினான்ஷியலாக. ஸோ யார்கிட்டே எது அப்போங்கும்போது ஸோ அது வந்து பெரிய ஒரு பேர்டனாக யாருக்கும் இருக்காது. இப்போ கைட்லையில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கைட்லைன்ல வந்து இது வந்ததுனால சரி இதுலயே இருக்கும்போது அது இன்னும் நமக்கு டச் இருந்துட்டே இருக்கும். இன்னும் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒர்க்கும் அதே ரிலேட்டடா இருக்கும்போது அது இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்ட் பண்ணுங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேருக்கு நம்ம இங்கிலீஷ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், குவான்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரீசனிங் ஆஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் வரது தான். லாஜிக்கல்ல தான் பிரச்சனையா இருக்கும். நம்ம அதை பத்தி பெருசா பேசணும். நீங்களும் அதுல லேக்காக தான் இருக்க போறீங்க. இல்லை மேபி லாஜிக்கல் ரீசனிங்லாம் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்களா? லாஜிக்கல் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எனக்கு அங்கே வந்து எந்த இது தெரியுதோ அது மட்டும் அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ணுவோம். இல்லை அப்படின்னு அந்த இதில் எக்ஸாமில் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா அதை தொடவே மாட்டேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்க போகிறோம் தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ். அதுதான் நிறைய பேருக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் பயங்கரமா வேற மாதிரி மாத்திட்டாங்க. நீங்க அதுல எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுவீங்க? மெயினா எந்த சோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? எப்படி படிப்பீங்க கரண்ட் அஃபேர்? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப வீக் செக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் எப்பயுமே வீக்கான செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்க கிளியர் பண்ணதுலேயே கரண்ட் அஃபேர்ல கம்மி தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே வீக் தான் நான். ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் மற்ற செக்ஷனுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்னா ஸ்பெண்ட் பண்ற டைம் விட இதுக்கு ஜாஸ்தியா பண்றதுக்கு அதுக்காக பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கிளவுட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வேற சோர்ஸ் மாற்றலாம். எனக்கு வந்து அதில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எடுத்து படிக்கிறதுக்கு. சரி எனக்கு. ஸோ அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா ஆப்டிமம் சிஏ வந்து போன வருஷத்துலேருந்து ஆப்டிமம் சிஏக்கு மாறினேன். ஸோ அது ஆப்டிமம் சிஏனா அந்த தண்டர்ஸ்டாம் கைட்லி, அதான் நம்ம கைட்லியில் ஆப்டிமம் சிஏன்னு இருக்கும். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம். பட் அது ரொம்ப அண்டர் ரேட்டட், நிறைய பேருக்கு தெரியல. அதை படித்தா ரொம்ப அதை மாற்றி படிக்கும்போது ஒரு எக்ஸாம் மெயின்ஸ் எழுதிட்டு வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்துச்சு சொல்லுங்களேன். போன தடவை எஸ்பிஐ எழுதிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு எக்ஸாமில் கூட நான் வெளியே வந்ததே கிடையாது. சரி இன்னும் போட்டிருக்கலாமோ எப்பயுமே அப்படிதான் இருக்கும். போன டைம் எழுதிட்டு வந்தப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இந்த அளவுக்கு நம்மளால போட முடியுது, போட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி மல்டிபிள் சோர்சஸ்லாம் படிக்காது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஒரு சோர்ஸ் அது படிச்சுட்டு மல்டிபிள் இதில் போயிட்டு குவிஸ் போடுங்க மெயினாக. ஓகே. இன்னொன்று ரெகுலராக ரிவிஷன் வேணும். ரிவிஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக எனக்கு மறந்துடும். நல்லா படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மறக்கிறவங்க அதை பண்ணணும். ஓகே, அதுதான் கேட்குறேன் நான். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் கேட்குறேன். நல்லா படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க படிச்சிருவாங்க. ரொம்ப மறக்குது, ஒரு சிலருக்கு மறந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கும் ஒர்க் பண்ணிட்டே படிப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வேற சுச்சுவேஷன் ஏதாவது மென்டலி பிசிக்கலி ஏதாவது ஒன்று பிரச்சனையா வந்துடும். அவங்களாம் படிக்கணும். அவங்க இப்போ இந்த 1 வீக் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் போய் அவங்க படிக்கும்போது அந்த போன வீக் படிச்சதை ஒரு தடவை அந்த வீக்ல கண்டிப்பா அவங்க ரிவிஷன் பண்ணியே ஆயிருக்கும். ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி ஆட்டும். திருப்பி 3rd வீக் போகும்போது ஃபர்ஸ்ட் வீக் படிச்சதும் செகண்ட் வீக் படிச்சதும் ஒரு தடவை கோ த்ரூ அதை தொட்டு பார்த்துட்டே இருந்தா அது நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு போனா திருப்பி அதை வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று குவிஸ் போட்டாலே நல்லா நம்ம தப்பு பண்ணியிருப்போம், நல்லா படிச்சிருப்போம். ஆனால் குவிஸ் போடும்போது தப்பு பண்ணுவோம். அப்போ இதனால தான் தப்பு பண்ணோங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் போடும்போது அவேராக இருப்போம், இப்படி தான் பண்ணணும். ஸோ டேரெக்டாக எக்ஸாமில் போய் நம்ம அப்புறம் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவோம். கண்டிப்பாக. அதுதான். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பேங்க் ஜாப் மட்டும்தான் எழுதுனீங்களா இல்லை வேற ஏதாவது இந்த இன்சூரன்ஸ் எல்ஐசி வருது, என்ஐசி லேவோ வருது,
அப்புறம் இஎஸ்ஐசியில் வருது, அப்புறம் இசிஜிசிபி வருதுன்னு சொன்னீங்க. ஓகே, அது இல்லாம அதான் நான் கேட்கறேன், இந்த மாதிரி வேற எக்ஸாம்ஸ்லாம் எதாவது எழுதிருக்கீங்களா? இப்போ இஎஸ்ஐசி யூடிசி எழுதியிருந்தேன். அதுல வந்து எனக்கு ரிசர்வ் லிஸ்ட்ல வந்து இருந்துச்சு. வந்திருந்தது. இஎஸ்ஐ யூடிசில ரிசர்வ் லிஸ்ட்ல இருந்தேன். பேங்கிங் பேட்டர்ன்ல வர எல்லா எக்ஸாமுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன் தான் போட போறோம். நமக்கான டைம் எதுல வேணாலும் வரலாம் கண்டிப்பா. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு மட்டும் தான் எழுதுவேன், அதுக்கு இல்லை அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. எல்லா பேங்கிங் பேட்டர்ல எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ் வரும் சொன்னீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்போம். எனக்கு தெரியும், நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது எல்லாமே. இப்போ இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேங்கிங் பேட்டர்ன் தான். இப்போ லாஸ்ட் டைம் போன இயர்ல யூஐசி எழுதியிருந்தோம். இப்போ என்ஐஏசிஎல் வந்துச்சு, என்ஐசிஎல் வந்திருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பேட்டர்ன் தான். அப்புறம் எஃப்சிஐ AG3 வந்துட்டு நம்ம பேட்டர்ன்ல தான் 90% நம்ம பேட்டர்ன் தான். அதுவும் எழுதிருக்கீங்களா? அதுல நான் ரிசர்வ் லிஸ்ட், அதுலயும் வெயிட்டிங் லிஸ்டா ரிசர்வ் லிஸ்ட்ல எஃப்சிஐ AG3லயும் என்னோட ரிசர்வ் லிஸ்ட்ல நிறைய இருக்கீங்க. ஆமா, ரிசர்வ் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ அதுவும் நம்ம பேட்டர்ன் தான். அதுவுமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல ஜாப், அது பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எஃப்சிஐ AG3ங்கிறது பியூர்லி கவர்மெண்ட், நல்ல சேலரி எல்லாமே. 90% நம்ம இதுதான், ஒரு 10% தான். அது பிரச்சனையே இருக்காது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இசிஜிசி நம்ம பேட்டர்ன் தான். ஸோ ஒவ்வொரு இயரும், எல்லா இயரும் வராது, ஆனால் ஒவ்வொரு இயரும் மாறி மாறி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டைம் மேனேஜ்மெண்ட், நான் வந்து இவ்வளோ நேரம் படிப்பேன், இவ்வளோ நேரம் ஏதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், ஃபோனில் பேசுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது கேம்ஸ் விளையாடுவோம். ஒரு சிலர் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்களா? ஏன்னா ஒரு 5 years ஜேர்னின்னும் போது ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா பயங்கரமாக லேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் வெறும் படிச்சுட்டே மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். ஸோ வீக்கெண்ட் நான் பசங்களோட கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். கிரிக்கெட் கண்டிப்பாக ஃபோனில் விளையாடாம ஃபிசிக்கலாக நான் போயிடுவேன். ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ ஃபிசிக்கலாக போயிடுவேன். அதே மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஒரு போய் மூவி பார்க்குறதோ இல்லை சும்மாவாச்சும் வெளியில் போயிட்டு வருது, அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனீங்கனாலே நீங்கள் நார்மலாக நல்லா படிப்பீங்க. டெய்லியும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சிஏக்கு கண்டிப்பாாக படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக படிக்கணும். உங்களுக்கு இருக்கிற டைம் பொறுத்து எந்த சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கு ஒன் டே ஒருக்கா 2 days ஒன்ஸ் படிக்கிற மாதிரி, வீக்காக இருக்கிறதுல ரெகுலராக போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இன்னொரு கொஸ்டின், மார்க் வந்து இருக்கு இல்லையா, இப்போ மெயின்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஒரு 10 days 12 days இருக்குது, இல்லை ஒரு 1 month இருக்குது அப்படின் போது எவ்வளோ மார்க் எடுக்கணும்? மார்க் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 mark இருந்தா போதும். எடுத்தா மட்டும் போதுமா? அனலைஸ் பண்ணாம நிறைய பேர் அதுதான் பண்றாங்க. மார்க் நான் எடுத்துட்டேன், அனலைஸே பண்றது இல்ல. நீங்க என்ன சும்மா மார்க் மட்டும் போட்டுட்டு போனா அது வேஸ்ட். அதுக்கு நீங்க மார்க் போடாமலே இருக்கலாம். மார்க் போட்டுட்டு நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க தப்பு பண்ண கொஸ்டின்ஸை பார்ப்பீங்க, இல்ல ஓகே அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனா மார்க் போட்டுட்டு ஸ்கோர் வந்திருக்கா, அப்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா உடனே விட்டுருவீங்க, இல்ல பழைய கட் ஆஃப் கூட போய் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பீங்க. கிடையவே கிடையாது. மார்க் போட்டுட்டு போடாத சம்ஸையும் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க தப்பு பண்ணதையும் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுல வேற ஈஸியாக போட தெரிஞ்சதுன்னா அதை பண்ணுங்க. அது பண்ணினாதான் வந்துட்டு அடுத்தடுத்த இதில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். வெறும் மார்க் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது நோ யூஸ். சொல்யூஷன் பார்க்கணும், போடாத சம்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சில கொஷின்ஸ் உங்களுக்கு ஐடியாவே கிடைச்சிருக்காது, அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வேற இதில் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயினாக நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது? ரொம்ப எக்ஸாம் டைம்ஸில் புது பேட்டர்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஓரளவு கிடைக்குது அப்படின்னா அதை போடுங்க. இல்லைன்னா அதில் அந்த கொஷினை நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வேற நமக்கு எது கரெக்டாக வரும் அதில் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு டைம் இருக்குன்னா அப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதுசாக இருக்குது அதை எடுத்துட்டு அதுலேயே உட்காந்துடவே கூடாது. புது பேட்டர்ன்ஸ் வர வர நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லா வெப்சைட்லேயும் நமக்கு கிடைக்குது. அப்போது அதை ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கொஷின்ஸ் கேட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அப்கமிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த எக்ஸாம் இல்லாமல் வேறு ஏதாவது இன்னும் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறீங்களா? இப்போ ஐபிபிஎஸ் பிஓ எழுதியிருக்கோம், ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, அப்புறம் யூபிஐ எல்பிஓ எழுதியிருக்கோம். ஐபிபிஎஸ் பிஓ வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அதுக்கு இது பண்ணலாம். என்ஐசிஎலும் எழுதியிருக்கேன். என்ஐசிஎலும் கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஆகும். என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் அதுவும் மெயின்ஸ் இப்போ போன வீக் தான் முடிச்சு, அதுவும் கண்டிப்பாக கிளியர் ஆகும். வேறு இப்போ எனக்கு ஏதாவது ஆம்பிஷன் இருக்குது. ஒரு சிலர் வந்து நான் பிஓ தான் போகணும், எஸ்பிஐ பிஓ போகணும், எஸ்பிஐ கிளர்க். எனக்கு அப்படிலாம் இல்லை. நான் எஸ்பிஐ பிஓ பெருசாக அப்ளை பண்ணதே இல்லை. ஏன்னா ரொம்ப எங்கேயாச்சும் தூரமாக தூக்கி போட்டுருவாங்க. நான் நம்ம ஹோம் ஸ்டேட்ல இங்கே இருக்கணும்னு நினைச்சாலும் தான் இவ்வளோ வருஷத்துல ஒரு 2 times தான் நான் எஸ்பிபிஓவே எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்ளையே பண்ண மாட்டேன். ஆக்சுவலா எஸ்பிபிஓ மட்டும் அப்ளை பண்ணவே மாட்டேன். மற்ற ஜாப்லாம் எது இருந்தாலும் அப்ளை பண்ணிடுவீங்க. மற்றதெல்லாம் மேக்ஸிமம் மெயின் ரீசன் வந்து வெளியே போட்டுருவாங்க. அந்த ரீசன்னால அதனால போட மாட்டேன், அப்ளையே பண்ண மாட்டேன். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதையும் மீறி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
மேபி சார் ரிப்ளை பண்ணுவார். அவர் ரிப்ளை பண்ணலாம், அவர்கிட்ட கேட்டு நாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுவோம். அது இல்லாமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டில் வந்து அவைலபிளாக தான் இருக்காரு. அவர் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் கிளாஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். அவர் எடுப்பார். ஸோ நீங்கள் அவர் கூட எங்கேஜாக இருந்தீங்கன்னா நீங்களுமே கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனலாகவே இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிளியர் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட் கூட தான் நம்ம கூட இருக்கோம், அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறோம் போது நீங்கள் எல்லாமே டச்சில் இருப்பீங்க. ஸோ சார் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல். வேற ஏதாவதுனால எப்பனாலும் அவர்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. நீங்க லைவ் செஷன்ல கேட்டா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. அவங்களும் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ரெகுலரா நம்மளது லைவ் செஷன் எஸ்பிகே ரீசனிங் நம்ம கோட் சேனல்ல போயிட்டு தான் இருக்கு. அப்படியே குவான்ஸ் மெயின்ஸும் கண்டிப்பா இருக்கும், அவைலபிள் ரெகுலரா இருக்க தான் போறாங்க. கண்டிப்பா அப்கமிங் நீங்க ஐபிபிஎஸ் பிஓ இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.